இலங்கை ஜனாதிபதி 20 வருடங்களுக்கு சிறை செல்ல வேண்டும் என்றும் அவரோடு இருக்கின்ற அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சிறை செல்ல வேண்டிய கட்டம் வந்துவிட்டது என்பது போன்று நாமல் ராஜபக்ச ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் உங்கள் பலருக்கு தெரியும், திருகோணமலையில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற கன் சைட் வதை முகாமிலே 6 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பொலிஸ்மா அதிபரினால் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக ஆராய்கின்ற அதே வேளையில் இன்றைய தினம், அதாவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக இருக்கின்ற அந்த ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிவிடப்பட்ட சிறுமி தொடர்பான விவரங்கள், அவற்றின் பின்னணியில் பல்வேறுபட்ட திடுக்கிடும் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் தொடர்பாகவும் ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்குள் வரலாம். என்னவென்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. நீதிபதிகளின் வயதில்லை கூடுதலான காலம் தேவை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட வழக்கு விசாரணைகள் நிலுவையில் இருப்பதன் காரணத்தினால், பல்வேறுபட்ட நீதிபதிகள் ஓய்வு பெற்று செல்ல இருப்பதன் காரணத்தினாலும் இந்த வழக்கு விசாரணைகள் மேலும் காலதாமதம் ஏற்படும் என்பதை கருத்திலே கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதில் ஒரு கட்டமாகத்தான் இந்த நீதிபதிகளின் வயதில்லை நீடிக்கப்பட்டிருக்கிறது. இது பாராளுமன்றத்திலே சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவை தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. எனவே சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு இவை தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா சட்டத்தரணிகளோடு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அந்த சந்திப்பின் போது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக தனக்கு மரண அச்சுறுத்தல் ஏற்படும் என்பது போன்றும், தாங்கள் இந்த அரசாங்கத்தில் தொடர்ந்து நீடிக்க மாட்டோம் என்றும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்துவிட்டு தாங்கள் விலகிக் கொள்வோம் என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த சட்டத்தரணிகளை சந்தித்த வேளைகள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கா தெரிவித்திருந்தார். இவற்றுக்கு பதிலளிக்கும் வகையிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்த ஒரு கருத்து தான் இப்பொழுது பெரும் பரபரப்பாக மாறி இருக்குது. என்னவென்று சொன்னால், அன்ரகுமார் திசாநாயக்காவுக்கு விளங்கிவிட்டதாம். என்னவென்று சொன்னால், இனி அவர்களது எந்த ஒரு செயற்பாடும் மக்கள் மத்தியில் எடுபடாது. எனவே அவற்றை கருத்திலே கொண்டுதான் அவரது ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. அதை ஒரு மறைமுகமாக ஜனாதிபதி சொல்கிறார் என்றும், எனவே அவற்றின் அடிப்படையிலே தான் இவர்கள் இந்த அரசாங்கத்தை விட்டு விலகி சென்றாலும் இவர்கள் தொடர்ந்து வருகின்ற தங்களது அரசாங்கத்தால் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், அவ்வாறு தண்டிக்கின்ற வேளையில் இவர்கள் செய்த குற்றங்களுக்காக 20 வருடங்கள் இவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படும் என்பது போன்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். தனியே அன்ரகுமார் திசாநாயக்கா மட்டுமல்ல, இவரோடு சேர்ந்து இயங்குகின்ற இவரது அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பட்டாளமும் இவ்வாறு சிறை செல்ல வேண்டி வரும் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இவரது அரசாங்கம் வருமா வராதா என்பது மக்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற வகையிலே அன்ரகுமார் திசாநாயக்காவை சிறையில் அடைக்கப் போகின்றேன் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்ற இந்த விடயம் இப்பொழுது பல்வேறுபட்ட வாத விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிற சமூக வலைத்தளமெங்கும் இந்த பேச்சு தான் இப்பொழுது அடிபட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், மக்கள் ஒரு மாற்றம் வேண்டி அன்ரகுமார் திசாநாயக்காவை கொண்டு வந்திருந்தார்கள். பல்வேறுபட்ட ஊழல்கள் அவரால் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்தது. பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த செயற்பாடு, இவர்கள் தெரிவித்திருக்கின்ற இந்த கருத்துக்கள் எவ்வாறு அமையப்போகிறது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட வாத விவாதங்கள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. ஆனாலும் ஜனாதிபதி தனது பாதை சென்று கொண்டிருக்கிறார். அரசாங்கம் செய்ய வேண்டிய சகல விடயங்களையும் கச்சிதமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இவ்வாறு எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே வேளையில் இந்த நீதிபதிகளின் கால நீடிப்பு என்பது பல்வேறுபட்ட வழக்குகள், அதாவது முன்னாள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் மீது பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்கின்றன. மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திலே வழக்கு இருக்கிறது. எனவே அவை யாவும் மிக விரைவாக முடிக்கப்படும் என்பதாக அன்ரகுமார் திசாநாயக்காவால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை முடிப்பதற்கு ஏதுவாகத்தான் இந்த நீதிபதிகளினுடைய கால எண்ணிக்கை நீடிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக இருக்கின்ற நீதிபதி அவற்றை மீண்டும் படித்து அவற்றுக்கான தீர்ப்புகள் வழங்குவதை விட இருக்கின்ற நீதிபதிகளை வைத்துக்கொண்டு இவற்றுக்கு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற வேளையில் அதற்கு ஏற்றால் போல்தான் அன்ரகுமார் திசாநாயக்கா இந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்திருப்பது, அவர் மீதும் பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்கின்றன. வசீம் தாஜுதீன் கொலையாக இருக்கலாம், அல்லது இந்த கிரீஸ் கட்டிடம் சம்பந்தமான ஒரு வழக்காக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட வழக்குகள் அவர்கள் மீது இருக்கின்றன. குறிப்பாக கோத்தபாய ராஜபக்ச மீது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அவருக்கான
பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கிற நிலைமையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் முடிவுற்று இப்பொழுது அது தீர்ப்புக்காக காத்திருக்கிறது. எனவே அவற்றை முன்னெடுத்து நகர்த்தி செல்கின்ற தனக்கு ஆபத்து இருக்கிறது என்பது போன்றுதான் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பலர் அரசு சாட்சிகளாக மாறிய பலர் அல்லது நீதிமன்றங்களில் சாட்சி சொன்ன பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள். அவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கா இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாமல் தரப்புகள் அவற்றை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி மக்கள் மத்தியிலே இவ்வாறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்த போதிலும் ராஜபக்ச குடும்பங்கள் மீது இருக்கின்ற வழக்குகள் மிக விரைவிலே விசாரணைக்கு வந்து பலர் உள்ளே செல்லப் போகிறார்கள் என்பது மட்டும் எங்களுக்கு நிச்சயமாக புலப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே திருகோணமலையில் இந்த கன் சைட் வதை முகாம் இருக்கிறது. கொழும்பு பகுதியிலிருந்து 11 மாணவர்கள் கடத்தி செல்லப்பட்டு அங்கே வைத்து கொலை செய்யப்பட்டார்கள், கப்பம் கேட்கப்பட்டார்கள் என்கின்ற வழக்கு இப்பொழுது விசாரணையில் இருந்து வருகிறது. அந்த விசாரணையிலே ஏற்பட்ட ஒரு திடீர் திருப்பம் தான் 600க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கன் சைட் வதை முகாமிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும், ஒரு சிலர் அவற்றை அதாவது ஒரு சில ஆவணங்கள் அங்கே கைப்பற்றப்பட்ட ஒரு சில ஆவணங்களிலே அவை மிக தெளிவாக தெரிகிறது என்று சொல்லியும், ஒரு சில நபர்கள் அந்த சவர்க்கார பேக்கெட்டிலே தங்களது பெயர்களை எழுதியிருக்கிறார்கள் என்றும். எனவே ஏதோ ஒரு ஆதாரம், நாங்கள் கொல்லப்பட போகிறோம், ஆனால் ஏதோ ஒரு ஆதாரம் என்றோ ஒரு நாள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த சவர்க்காரத்தின் மேல் அந்த பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றும், அவை இப்பொழுது விசாரணை பிரிவிடம் கிடைத்திருக்கின்றன என்றும் பல்வேறுபட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த கொழும்பிலிருந்து கடத்தி செல்லப்பட்ட 11 இளைஞர்கள் மட்டும்தானா இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை, இங்கே 600 பேருக்கும் மேற்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்றும், மிகவும் கொடூரமான வகையிலே அவைகள் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் அந்த முகாமில் இருந்த 6 பெண்கள் தொடர்பான தகவல் இப்பொழுது விசாரணை செய்யப்பட்ட அதிகாரிகளிடம் கிடைத்திருக்கிறது. 6 பெண்கள் அங்கே இருந்தார்கள் என்றும், அந்த 6 பெண்களும் பல்வேறுபட்ட கொடுமைகளை அங்கே அனுபவித்தார்கள் என்றும், அவர்களும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போலீஸ் மா அதிபர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஒரு தகவலை வழங்கியிருக்கிறார். ஒரு தகவல் என்று சொல்வதை விட ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார். அதாவது கன் சைட் வதை முகாமிலே இருந்த 6 பெண்களுக்கும் என்ன நடைபெற்றன என்பது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பியுங்கள் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். அங்கே பெண்கள் இருந்தார்கள் என்பதற்கான சாட்சிகள் இப்பொழுது திரட்டப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலும் அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில தடயங்களின் அடிப்படையிலும் 600 பேர்களிலே 6 பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த பெண்களுக்கு என்ன நடைபெற்றது, ஏன் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள், இந்த பெண்கள் எந்தெந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 600 நபர்களும் இறந்திருக்கலாம் அல்லது இவர்களால் சாகடிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திருகோணமலையினுடைய கடற்படை அதிகாரியாக இருந்தவர் மீது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அவற்றில் இந்த கன்சைட் வதை முகாமும் ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கோத்தபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பின் கீழே இவை இயங்கி இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதீப் எக்லிங்கோட கடத்தி வரப்பட்டு இங்கேதான் சிறை வைக்கப்பட்டு பின்னர் அழைத்து செல்லப்பட்டார் என்று ஒரு சாட்சியம் தெரிவித்திருந்ததையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே இந்த கன்சைட் வதை முகாம் கோத்தபாய ராஜபக்ச தனது தேவைக்காக தனக்கு பிடிக்காதவர்களை அல்லது இராணுவ புலனாய்வாளர்களால் அடையாளப்படுத்தப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்கள் கடத்தி வரப்பட்டு இங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளைவான் மூலம் கடத்தப்பட்ட பல்வேறுபட்ட நபர்கள் திருகோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. எனவே இவற்றின் அடிப்படையில் மிக விரைவாக இவை தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு பிரிவு இவ்வாறான விடயங்களை அங்கே கண்டுபிடித்திருக்கிறது. அவை தொடர்பாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இப்பொழுது போலீஸ் மா அதிபரால் இந்த விடயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக மிக இறுக்கமான ஒரு விசாரணை இடம்பெறப் போகிறது என்பது மட்டும் எங்களுக்கு புலனாகிறது. கொழும்பிலே கடத்தப்பட்ட அந்த 11 மாணவர்களும் கப்பம் பெறும் நோக்கிலே கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அவர்களது பெற்றோருக்கு இராணுவ புலனாய்வு அதிகாரியும் மற்றும் சில இராணுவத்தினரும் இணைந்து அவருக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி பணம் பெறுகின்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள் என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். எனவே இப்பொழுது விசாரணையின் பின்னர் பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவரும் என்றும், இந்த 6 பெண்கள் உண்மையிலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்களா,
கொல்லப்பட்டால் அவர்களது உடல்கள் எங்கே என்பது தொடர்பாக இனி விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்ப்போம் விசாரணைகளின் முடிவில் என்ன குற்றப்புலனாய்வு பிரிவால் சமர்ப்பிக்கப்பட போகிறது என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். சரி, அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், கண்டி வத்தேகம பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு சம்பவம். 4 வயது சிறுமி ஒருவர் முகத்திலே சூட்டு காயங்களோடு அடிகாயங்களோடு ஆட்டோ ஒன்றிலே கொண்டு வந்து வீதியிலே இறக்கிவிடப்பட்ட ஒரு சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. சிறுமியை அடித்தார் என்று சொல்லப்படுகின்ற நபர் உட்பட அவரது தாயார் இப்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் தெரிவித்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் தனது கணவன் அல்லாத இன்னொரு நபரோடு இருந்த தகாத உறவு காரணமாக இந்த உறவு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல்வேறுபட்ட நபர்களால் கடத்தி வரப்பட்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் விநியோகங்கள் எவ்வாறு மக்களை சீரழித்திருக்கின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்ற இந்த சம்பவம் கூறப்படுகிறது. என்னவென்று சொன்னால், குறித்த பெண்ணோடு இருந்த நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும், குறித்த பெண்மணியும் இந்த வீதியில் இறக்கிவிடப்பட்ட சிறுமியின் தாயாரும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருளுக்காக ஒரு வாலிபரோடு இவர் நெருங்கி பழகி இருக்கிறார் என்றும், அவர்களது நெருக்கம் காரணமாகவே இந்த சிறுமி மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை தாக்கியவர் தனது நானா, அதாவது தனது அண்ணா தன்னை தாக்கிவிட்டார் என்பது போன்றுதான் அந்த 4 வயது சிறுமி சொல்லியிருக்கிறார். அந்த சிறுமியை தன்னை தாக்கியவர் யார் என அடையாளம் காட்ட முடியாத ஒரு வயதிலே அந்த சிறுமிக்கு இவ்வாறான தாக்குதல் இடம்பெற்றிருப்பது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. வத்தேகம போலீசாருக்கு கிடைத்த ஒரு தகவலின் அடிப்படையிலே ஒரு 4 வயது சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட சிறுமிக்கு கால், காது, முகம் என்று எல்லா பக்கமும் காயங்களோடு அந்த சிறுமி மீட்கப்பட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட அந்த சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைதின் பின்னணியில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த விடயம் இப்பொழுது இலங்கை போன்ற நாடுகளிலே அதிகரித்திருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன், ஜூலை மாதங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியிலே 100க்கும் மேற்பட்ட இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக சிறுவர் பாதுகாப்பு நிதியம் இப்பொழுது தகவலை அளித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சிறுவர்கள் தொடர்பாக பாதுகாப்பை பேணி வருகின்ற அந்த அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இந்த 2 மாதங்களிலுமே பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீதான இந்த வன்கொடுமைகள், வன் தாக்குதல்கள் என்பன அதிகரித்த ஒரு நாடாக இலங்கை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இனி அவதானிப்புகள் தேவை என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. நல்ல தொடர்புகளை வேதான் என்ற செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.